TN74 பியூட்டி மக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறோம் நங்கை கிளறு. இவனை பற்றி நான் வீடியோ எடுத்து போட போய் தான் நிறைய நண்பர்கள் 750க்கு மேற்பட்ட நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆடு மாடு குதிரை போன்ற விலங்குகள் தான் புல் மேய்ஞ்சி பார்த்துருப்போம். பாருங்கள் இவன் என்ன பண்ணுறான்னு. இவனும் புல் தாங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் இவனை காலையில் நடக்கிறதுக்காக தெரு பக்கமாக கூட்டிகிட்டு போகும்போது தெரு சைடில் நின்ற புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்களா? சரி, இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, சாலைகளில் வந்து அதிகமாக நம்ம பயணிக்கும் போது விபத்துகள் ஏற்படுது. குறிப்பாக வேகத்தினால ஏற்படுது. அந்த வேகம் எதற்காக அப்படின்னா, சில பேர் வந்து தேவையில்லாமலே ரோட்டில் போகும்போது வேகமாக போவாங்க. சில பேர் தான் போக வேண்டிய இடத்துல சீக்கிரமாக கடக்கிறங்கிறதுக்காக போய் சேரங்கிறதுக்காக வந்து வேகமாக எடுப்பாங்க. சரி, நம்ம போக வேண்டிய இடம் ஒரு அரை மணிக்கூர் இல்லை 1 மணிக்கூரில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 1 மணிக்கூரில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த 1 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பைக் எடுத்துகிட்டு இல்லை கார் எடுத்துகிட்டு கிளம்புறதுனால தான் அதிகமாக விபத்துகள் நடக்குது. நம்ம அதிகமாக வேகம் எடுக்க வேண்டி இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 1 மணிக்குள்ளே நம்ம போய் சேர வேண்டிய இடம் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இத்தனை மணி டைமில் நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஓரளவு தெரியும். அப்படி தெரியக்கூடிய நேரம் இப்போ 1 மணிக்கு தான் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 1 மணிக்கு இருக்க மின்னுக்கு ஒரு 1/4 மணிக்கு இருக்க மின்னுக்கு ஒரு அரை மணிக்கு மின்னுக்கு நம்ம கிளம்பி போகணும்னா நமக்கு வந்து ரொம்ப வேகமாக வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லோவாக ஓட்டினா போதும். நம்மளும் வந்து எந்த ஒரு ஆபத்திலும் சிக்காமல் பயணிக்கலாம். அதனால் நண்பர்களே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நேரமே கிளம்பி மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.